இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. காசாவில் உணவு கிடைக்காததால் மண்ணை உண்ணும் சிறுவன் போரின் கொடூரத்தை உணர்த்தும் காணொளி. இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தும் ஈரான். பாதுகாப்பு கேடயங்களை தாண்டி இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள். இஸ்ரேல் மீது செஜில் ஏவுகணைகளை பிரயோகித்த ஈரான் 700 கிலோ வெடிகுண்டுகளுடன் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று தாக்கும் திறனுடையவை. நவீன காலத்தின் ஹிட்லர் போன்று ஈரான் தலைவர் காமெனி செயல்படுவதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் குற்றச்சாட்டு. உயிரோடு இருக்க விடமாட்டோம் எனவும் சூளுரை. சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் மாடியிலிருந்து குதித்ததால் பரபரப்பு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை வடக்கு மண்டலத்தில் 2 நாட்களில் 29 ரவுடிகள் கைது. குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என காவல்துறை விளக்கம். திண்டுக்கல் மாநகராட்சியின் பெண் கவுன்சிலர்களிடம் வழிப்பறி. செல்போன் மற்றும் ஆவணங்கள் இருந்த பையை பறித்து சென்றவர்களை தேடும் காவல்துறை. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. 26,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தடை. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். வேலூர் மாவட்டத்தில் வணிகர்கள் கடையடைப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 120 ரூபாய்க்கு விற்பனை. தன் தொலைக்காட்சி குழும பங்குகளை முறைகேடாக அபகரித்ததாக கூறி கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம். பங்குச் சந்தையில் சன் டிவியின் பங்குகள் 4% வரை சரிவு. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகளை கொள்முதல் செய்ததில் முறைகேடு என புகார். IAS அதிகாரிகள் காமராஜ், வள்ளலார் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திரளும் எதிர்ப்பு. இந்தி பாடப்புத்தகங்களை கிழித்து மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா போராட்டம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையால் வெள்ளம். வீடுகள், வாகனங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு.
ராகுல் காந்தி பிறந்த நாளையொட்டி திருவள்ளூரில் உற்சாகமாக நடைபெற்ற படகு போட்டி. அலைகளை கிழித்து அதிவேகத்தில் சென்ற படகுகளை கண்டு ரசித்த மக்கள். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தின் பெயர் கருப்பு. புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.